Hi friends, welcome to my channel. TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கான விடைகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 25 out of 20 வாங்கணுமா நம்ம சேனலுக்கு வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்மா கொடுத்தாக்க உடனே அப்சர்வ் பண்ணுங்கள். கீழே உள்ள இந்த 3 நம்பரும் பார்த்திங்கனாக்கா சேமாக இருக்குது. இந்த மாதிரி சேமாக இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டில் உள்ள 999ங்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி எழுதணும். 998 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி மேலே உள்ள பகுதியில் உள்ள 995ங்கிற நம்பரோட 1ங்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். 996 95ன்றது 1 ஆட் பண்ணி 96. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த சம்ம ரூபாய் 68,000ற்கு ஆண்டு வட்டி 16 2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி டேஸ் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலான்னு பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. P 68,000 PNR சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 68,000 இன்ட்டு 16 2/3 பண்ணோம் அப்படின்னா 50/3ன்னு கிடைக்கும். இன்ட்டு 9 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 9 ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 9/12ன்னு போடுவோம். இதை சுருக்கி நம்ம எப்படி பண்ணலாம்? 3 9 4 12ன்னு எழுதலாம். அப்போ டிவைடட் பை 100, அந்த 100 நம்ம இங்கே போட்டுக்குவோம். இப்போ கேன்சல் பண்ணணும். 3 3 கேன்சல் ஆகிடும். ஒரு நாங்கள் 17 4 68 இந்த 0 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 170 × 50 இது ரெண்டத்தையும் பண்ணாக்க நமக்கு 8,500 கிடைக்கும். ஆன்சர் டி 8,500. மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பெண்களுடைய வீச்சு கேட்டிருக்காங்க. வீச்சுக்கு ஃபார்முலா L-S, அதாவது மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இதில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் பார்த்திங்கனாக்கா 98, சின்ன நம்பரு 23. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 75ன்னு கிடச்சிரும். அப்போ 75 தான் ஆன்சர். அடுத்த சம்ம ரூபாய் 2,400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வித்தியாசத்துக்கான ஃபார்முலா 2 வருஷத்துக்கு P × R/100 தி ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் ஃபார்முலா. Pங்கிறது 2,400, Rங்கிறது 5. அப்போ 5/100 தி ஹோல் ஸ்கொயர்டு. ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற 5/100 நாம் கேன்சல் பண்ணுவோம். 4×5 25 100. அப்போ 1/20 கிடைக்கும். இப்போ நாம் 20யை ஸ்கொயர் பண்ணணும். 20யை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 400 கிடைக்கும். ஒரு 0வுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 2 0, 2 2s are 4. அப்போ 400ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ 2,400 × 1/400 அப்படின்னு நம்ம எழுதுவோம். 400 2 0வுக்கு 2 0 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 4 இருக்குது. 4 1 is 4, 4 6 are 24, 6 4 24. 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 6. ஆப்ஷன் சி த ஆன்சர். 45 × $900 25% எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நாம் 45 இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு எழுதுவோம். =900. இல்னாக்கா ஆஃப்னு அர்த்தம். அப்போ இன்ட்டு ஆஃப்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன். அப்போ 25%ங்கிறத 25/100 அப்படின்னு எழுதுவோம். இப்போ நாம் கேன்சல் பண்ணுவோம்.
25 ஓர் 25 25 4 25 100. அடுத்ததாக 45ஐயும் 900ஐயும் நாம் கேன்சல் பண்ணலாம். 45 ஓர் 45 45 20 45 900. இப்போ மீதி நமக்கு 20/4 இருக்கு. அப்போ ஒரு நாள் 4 ஐநாங் 20. அப்போ 45 × x = 900ல் 25% 5. ஆன்சர் சி இஸ் ஆன்சர். அடுத்த சம்மு. ரவியின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1,200. அவரின் செலவு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றின் சதவீதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 12,000 வருமானத்தில் 1,200 ரூபாய் செலவு பண்ணுறாரு. இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12,000க்கும் 1,200க்கும் ஒரு 0 தான் கம்மியாகிருக்கு. அப்போ ஒரு 0 கம்மியாக இருந்தாக்கா 10% தான் அவருடைய சேமிக்கும் தொகை. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 100லேருந்து 10 மைனஸ் பண்ணாக்கா 90. நாம் ஆர்டர் வைஸாக தான் கேட்கணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ ஃபஸ்ட்டு செலவு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சேமிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ செலவு 90 மற்றும் சேமிப்பு 10%. இதை மாற்றி கூட கேட்கலாம். நீங்கள் கொஸ்டின்ஸில் எது முன்னாடி கேட்டிருக்காங்கிறத கவனமாக பாருங்கள். ஜஸ்ட் மிஸ் பண்ணால் மார்க் போயிடும். ஆப்ஷன் சி த ஆன்சர். அடுத்த சம்மு. ஓர் இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா BH. B × H. இதில் B எது H எதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியது தான். 9×5 45. ஆப்ஷன் சி த ஆன்சர். ஒரு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆரம் எவ்வளவு அதிகரிக்கும் பெர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா x + y + xy / 100. இதில் கொடுத்துருக்கிற ஒரே அளவு 20 தான். அப்போ எக்ஸுக்கும் நாம் 20 தான் எடுத்துக்கணும், ஒய்க்கும் நாம் 20 தான் எடுத்துக்கணும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நாம் எழுதுகிறோம். இதில் கீழே உள்ள 2 0வுக்கும் மேலே உள்ள 0வுக்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 20 + 20 14 கிடைக்கும். ப்ளஸ் 2 2s are 4. அப்போ 40 + 4 44. அப்போ ஆப்ஷன் பி 44% அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.